ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம விக்ரம் பிரபு அவரோட நடிப்பில் வெளிவந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிற படம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து திரையரங்கிலுமே நல்ல ஒரு வரவேற்பை வந்து பெற்றிருந்துச்சு. பட் அந்த சமயத்தில் வந்து அந்த படம் வரக்கூடிய டைமிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள் சேர்ந்து வந்த ரீசன்னால அந்த படம் வந்து திரையரங்கில் அந்தளவுக்கு வந்து ஒரு ஹிட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த படம் வந்து இப்போ ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நீங்கள் பார்க்கலன்னா ஓடிடியில் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த படம் நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக அமைஞ்சிருக்கும். இது என்ன கதை பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோவுக்கு வந்து ஒரு 30 ஏஜை தாண்டிடும். பட் அவருக்கு எங்கேயுமே வந்து பொண்ணு கிடைக்காது. உள்ளூரில் இருக்கட்டும், சொந்தத்தில் இருக்கட்டும், எங்கேயுமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. கடைசியாக அவங்களுக்கு வேற ஒரு கேஸ்ட்டில் தான் ஒரு பொண்ணு கிடைப்பாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே போனால் அந்த பொண்ணு வேற ஒரு நபரை வந்து லவ் பண்ணி அவங்க வந்து ஓடி போயிடுவாங்க. இப்போ ஓடி போனதுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு தங்கச்சி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்க 2 பேருக்கும் இடையில வந்து லவ் வரும். அந்த லவ் பார்த்திங்கன்னா 2 பேர் வீட்டுக்கும் கொஞ்சம் பிடிக்காது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு மேலே நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்து அந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கிறாங்க. 2 குடும்பத்தையும் கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் முடியுது. இதான் இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிற படத்தோட ஒரு கதையை அமைஞ்சிருக்கும். இந்த படம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன் அப்படின்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.